வணக்கம் நண்பர்களே, திங்க் வர்சே தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கிடைத்த பிறகும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? அதை சொல்லும் ஒரு அழகான சிறிய கதையை இன்று பார்க்கலாம். வாருங்கள் கதைக்குள் போகலாம். ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னுடைய அப்பாவிடம் கேட்டான், அப்பா, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் என்ன என்று. அப்பா சிரித்து கொண்டு கூறினார், மகனே, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் சரியான ஆள் இல்லை. ஆனா இந்த உலகத்திலேயே மிகவும் புத்திசாலியான ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய மலையின் மேலிருக்கும் அரண்மனையில் வசிக்கிறார். அவரை நீ சந்தித்து கேள் என்று கூறினார். அந்த சிறுவனும் பயணத்தை ஆரம்பித்தான். பல நாட்கள் பயணம் செய்த பிறகு அந்த பெரிய அரண்மனைக்கு சென்றான். அங்கு நிறைய மக்கள் இருந்தார்கள். இசையின் ஒலிகள் கேட்டுக்கொண்டிருந்தன. அங்கு சுவையான உணவுகளும் இருந்தன. அனைவரும் அந்த புத்திசாலியிடம் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு சிறுவனுக்கு அவரிடம் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் அவரிடம் கேட்டான், ஐயா, மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன என்று. அந்த புத்திசாலி சிரித்து கொண்டு கூறினார், நான் கூறுகிறேன், ஆனால் அதற்கு முன் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு வா என்று கூறி ஒரு கரண்டியை அவன் கையில் கொடுத்து 2 சொட்டு எண்ணெயை அதில் ஊற்றி, இந்த எண்ணெய் கீழே சிந்தக்கூடாது, அதே நேரத்தில் அரண்மனையும் நீ சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அந்த சிறுவன் மிகவும் கவனமாக நடந்தான். அவனுடைய முழு கவனமும் அந்த 2 சொட்டு எண்ணெய் மீதுதான் இருந்தது. அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தான். புத்திசாலி அவனிடம் கேட்டார், இங்கிருக்கும் தோட்டங்கள், அழகான ஓவியங்கள், நூலகங்களை பார்த்தாயா என்று கேட்டார். சிறுவன் கூறினான், மன்னிக்கவும் ஐயா, நான் எதையும் பார்க்கவில்லை. எண்ணெய் சிந்தக்கூடாது என்பதில்தான் என் கவனம் அதிகமாக இருந்தது என்று கூறினான். புத்திசாலி மீண்டும் அனுப்பினார். பரவாயில்லை, இந்த முறை எல்லாவற்றையும் நன்றாக பார்த்துவிட்டு வா என்று. இந்த முறை சிறுவன் அரண்மனையின் அழகை முழுவதும் ரசித்தான். தோட்டங்களை பார்த்தான், ஓவியங்களை பார்த்தான், நூலகங்களையும் பார்த்தான். மிகவும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தான். புத்திசாலி சிரித்துக்கொண்டே அவனிடம் கேட்டார், சரி, நான் கொடுத்த 2 சொட்டு எண்ணெய் எங்கே என்று கேட்டார். அப்போதுதான் சிறுவனுக்கு புரிந்தது, அது எப்போது கீழே சிந்தியது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அவன் வெட்கப்பட்டு நின்றான். அப்போது புத்திசாலி கூறினார், இதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம். முதன்முறை நீ எண்ணெயை மட்டும் பார்த்தாய், சுற்றி இருந்த அழகை ரசிக்கவில்லை. 2வது முறை அழகை மட்டும் ரசித்தாய், ஆனால் உன் பொறுப்பை மறந்துவிட்டாய். வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி என்பது 2ஐயும் சமமாக கவனிப்பதில்தான் இருக்கிறது. வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், கனவுகளை அடைய வேண்டும், வெற்றியை அனுபவிக்க வேண்டும். ஆனால் உன் குடும்பம், உன் மதிப்புகள், உன் பொறுப்புகள், உன் வேர்கள், இவற்றை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்மில் பலர் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்மை உருவாக்கிய மனிதர்களையும் நம்முடைய மதிப்புகளையும் மறந்து விடுகிறோம். அதே நேரத்தில் சிலர் பொறுப்புகளை மட்டும் பார்த்து வாழ்க்கையை ரசிக்கவே மறந்து விடுகிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையை ரசிப்பதும் பொறுப்புகளை மறக்காமல் இருப்பதும் தான். எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் உங்கள் வேர்களை மறக்காதீர்கள். உங்கள் குடும்பத்தையும், உங்கள் உழைப்பையும், நல்ல குணங்களையும் மறக்காதீர்கள். அதுதான் நீண்டகால மகிழ்ச்சிக்கு வழி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு திங்க் வர்சே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம்.